நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. என்ன ஒரு மாதிரி கரகரன்னு இரும்புற அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை இல்லை, ஆல்ரெடி உடம்பு சரியான கேட்டுட்டு நல்லா தாங்க இருக்கேன், சூப்பரா இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன். ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். பண்ணியிருக்காங்க, சூப்பர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் மிக்க நன்றி. நன்றி, நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. போலாங்களா? நேற்றுக்கு பேசிகிட்டு இருந்தோம், 8000 ரூபாய் கூப்பன் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வளம் வருது. ஆல்ரெடி நாங்கள் லாட்ரி சீட்டு மாதிரி அடித்து பெண்களுக்கு தேடி தேடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸ் இஷ்யூ இந்த கூப்பன் மேட்ரு அப்படின்றது. வந்து நம்ம ஏதோ வழக்கமாக இந்த கொடுப்பாங்கல்ல, இந்த 500, 1000, 2000 அப்படி கிடையாது. இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. 8000 ரூபா கூப்பன் நாங்கள் கொடுப்போம், இல்லத்தரசிகளுக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு அரசு சொல்லுது, ஆளுகின்ற அரசு சொல்லுது. நாங்கள் ஜெயிச்சு வந்தால் இதை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ நேக்கா, இதுதான் கூப்பன், இதை வச்சுக்குங்க, இதை கொண்டு போய் கடையில் கொடுத்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலான்னு சொல்கிற அளவுக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் இவங்களால முடியுதுன்னு பாருங்க. இது ஒரு அதாவது பாருங்க, கூப்பன் அரசா மாறி இருக்கு. கொடுக்குற கூப்பன் ஒரிஜினல் கூப்பனா இல்ல அதுக்கான மாதிரி மாதிரி கொடுத்து நீங்க அதை இதை கொடுத்து மாதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, டூப்ளிகேட்டு, செல்லாத கூப்பன். ஏங்க அந்த திட்டம் தானங்க அறிவிச்சிருக்காங்க. அது இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து கூப்பன் என்ன கூப்பன் ஏதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஆட்சி அமைஞ்சதுன்னா அந்த கூப்பன் வந்து கொடுத்து கொண்டு போய் எப்போ கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை, கூப்பன் ஒன்று அறிவிச்சிருக்காங்க, உடனே அதை ஒரு கூப்பன் அதை ஒன்று ரெடி பண்ணி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுக்கறது. அதுவும் வீட்டுக்கு கூட கொடுக்கறது இல்லை, வீட்டு அம்மாகிட்ட தான் கொடுக்கறது. இதாங்க இந்த கூப்பனை வச்சுக்குங்க, இந்த கூப்பனை கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா இப்போ கொடுக்குறாங்க, இப்போ கொடுப்பாங்களா? அதுதான், இப்போ போகாதீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு கூட எலெக்ஷன் முடிஞ்சோன்னா போய் வாங்கிக்கிங்க அப்படின்றது. இப்போ போனா பவுசு இதாயிடும்ல, தெரிஞ்சிடும்ல. கடையில கொண்டு போய் கூப்பன் கொடுத்து அது எனக்கு கொடுன்னா எடுத்து தூக்கி போட்டு போயிடுவான், இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டுருவான், அந்த மாதிரி பஞ்சாயத்து ஆயிடலாம். அதனால எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க அடுத்த நாள்ல கூட கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஆட்சி அமைஞ்சோன்னா முதல் நாள் கொண்டு போய் கொடுங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல, யாரு என்ன யாரு கொடுத்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் எப்படி வெறும் 8000 ரூபா கொடுத்து அந்த கூப்பன் கொடுத்துட்டா, அந்த 8000 ரூபாய்க்கு இல்ல, நீங்க கொண்டு போய் ஒரு ஏசி வாங்குறீங்கன்னா 40,000 ரூபாய் ஏசினா இந்த 8000 ரூபாயில அதை வாங்கிட்டு வந்துடலான்ற அளவுக்கு போயிருக்கு. ஆமா, நீங்க போய் எந்த பொருளோ இந்த கூப்பனை கொடுத்து 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் எந்த பொருளா இருந்தாலும் இந்த 8000 ரூபாயிலே வாங்கிட்டு வந்துடலாமா? பாத்துக்குங்க, அவ்வளவு மணியை மாத்துறாங்க. அதுதான் அந்த அளவுக்கு இவங்க வந்து ஏமாத்துறாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் நீங்க இப்ப வச்சுக்கோங்க, இந்த கூப்பன் இப்ப கொடுத்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. இது சரி, வெறுமனே இது நம்ம ஒரு இடத்துல நினைச்சோம், செந்தில் பாலாஜி அவரோட ஊர்ல தான் இது நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாவும் இதே வேலையா தான் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், மக்கள் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான், அந்தந்த தொகுதி அந்தந்த வேட்பாளர்களை பொறுத்து வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஏமாத்துறானா, அவனுக்கு நம்ம எப்படி ஓட்டு போட முடியும்? நீ இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அது ஒரு அறிவிப்பு, அதை வச்சு நீ ஸ்கேம் பண்ணணும்னு பாக்குற, அதை வச்சு நீ ஓட்டு வாங்கணும்னு பாக்குற. இதுல மத்தவங்க எல்லாம் வேற குறை சொல்றது, அவனுக்கு கூட்டம் கூடனா அது எப்படி ஓட்டா மாறும், இவரு அடிமையா போயிட்டாரு, இவங்க அப்படி இவங்க இப்படின்றது. யோக்கியது இந்த அளவுக்கு இருக்குது. 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு போய் கொடுப்பானாங்க இல்ல? இப்போ இல்லங்க, நிறைய வீட்டுல அதெல்லாம் நம்பி ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. அதுதான் கேக்குறேன். இப்போ நம்ம போனோம், களத்துக்கெல்லாம் போனோம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இன்டீரியர்ல இருக்கு. சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஸ்கேம்டா போயின்னு சொல்லிடுவாங்க, அவங்கள நம்பிடுவாங்களே. அதுதான் அவங்களதான் டார்கெட் பண்றது. அதுதான் அப்போ கூட ஆண்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம், பெண்கள்கிட்ட தான் கொடுப்பாங்களாம். முத்து இவர் ஒட்டக்க போல தான் டீ குடிப்பாராமா, அதுவும் ஒரு தடவை குடிச்ச டம்ளர்ல கிளாஸ்ல இன்னொரு தடவை குடிக்க மாட்டாராமான்ற மாதிரி பெண்கள்கிட்ட தான் நாங்க கொடுப்போம், இது இல்லத்தரசிகளுக்கானது அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா எப்படி நடந்துப்பாங்க, எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கற்பனை. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குது, அந்த திட்டம் அந்த மீண்டும் அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செயல்படுத்த முடியும். அப்படி உள்ள ஒரு திட்டத்தை, அந்த திட்டத்தையே நம்ம காரி துப்பிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு திட்டமா? கூப்பன் கொடுத்து மக்களை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றோம்.
அதையே எடுத்துட்டு வந்து அதையே ஆயுதமா வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்டீரியர் உள்ள கிராமங்கள்ட்ட எடுத்து, ஆனா நிறைய பெண்கள் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிறைய பெண்கள் காட்டுறாங்க, கிராமத்துல இருக்கிற பெண்களே வந்து காட்டுறாங்க, இதோ பாருங்க இப்படி வந்து 8000 ரூபாய் கொடுத்து வந்து எங்களை ஏமாத்த பாக்குறாங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் ஒரு யங்ஸ்டர் இருக்கான். அந்த யங்ஸ்டருக்கு தெரியும்ல, அவனுக்கு தெரியும்ல, இதோ பாருங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குது, இப்பயும் கண்டுக்காம இருக்காங்க. நிறைய இடத்துல பாக்குறோம், அடிக்கிறதோ இந்த கூப்பன் கொடுக்கறதோ நிறைய பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்றது நிறைய நியூஸ் வீடியோவோடய வந்துகிட்டு இருக்குது ஆதாரத்தோட. ஆக்ஷன் எடுக்காம இருக்கு. அதுதான் தெரியல, இது அது என்ன அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. இந்த மாதிரி நடக்கும்போது மட்டும் எதுவுமே இருக்காது. இந்த கண்டெய்னர் திடீர்னு ஒரு 2-10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டெய்னர் ஒன்று வந்துச்சு, அதோட கதை என்னன்னே தெரியல. அதெல்லாம் சந்திரபூமிக்கு பாம்பு மாதிரி தான். ஏன் எதுக்கு என்னன்ற கேள்வி கேட்காத, அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி தான். அது மாதிரி தான் இந்த 8000 ரூபாய் மேட்டர்லாம். 8000 ரூபாய் மேட்டர் பெரிய ஸ்கேமுங்க அது. நீங்க எப்படி ஏமாத்த முடியும்? நீங்க 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தீங்க, பட்டியல் அடைச்சு வச்சீங்க. அப்புறம் இப்ப ஏதோ புதுசா ஒரு ட்ரெண்ட் ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டபத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடுறது. ஒரு நாளைக்கான காசு அப்படியே கொடுத்துட்டு உட்கார வச்சிருது. கல்யாணம் பண்ணலாம், இவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. மண்டபத்திலயும் மொத்த மக்களையும் கொண்டு போய் வச்சிடுறது. அங்க வந்து 500 1000 ஏதாவது கொடுத்துட வேண்டியது. இது எல்லாம் எங்க நடக்குதுன்னா கோயம்புத்தூர்ல நடக்குது. அதே மாதிரி இது ஒரு பக்கம், இது 8000 ரூபாய் ஒரு பக்கம் பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இது வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் டிஎம்கே ஆட்கள் எல்லாருமே இந்த வேலையை வந்து நல்லா இருக்கே நம்மளும் பண்ணலாமே, நல்லா இருக்கே நாமளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி அது மூலியமா ஒரு 2000 ஓட்டு வர 2000 ஓட்டு வரட்டுமே. ஒவ்வொரு தொகுதிக்கு 2000 ஓட்டு வருதுமே, உங்களுக்கு ஈஸியா வந்துருது இல்ல. வெறும் கேவலம் ஒரு பேப்பர் தானே, அது ஸ்டிக்கர் அடிக்கிறதுல எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, அதுக்கு எவ்வளவு செலவாயிட போகுது, கொண்டு போய் கொடுத்து பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த வீட்டுல கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டுறது, எப்படி நம்ம லிங்கேஷ் வீட்டுல கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டினாங்களோ அந்த மாதிரி இது ஊர் ஃபுல்லா எல்லார் ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்த பஞ்சாயத்து அந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பஞ்சாயத்து, அதுதான் விஜய் மென்ஷன் பண்ணது. பிச்சு போட்டதுக்கு அந்த இது ஏன் ஒட்டினீங்கன்னு கேட்டதுக்கு அவங்கள ரொம்ப தரக்குறைவா அசிங்கமா பேசி ரொம்ப கேவலப்படுத்தி, அதுவும் தாவேக்கா அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், விஜய்க்கு அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் மோசமா வந்து பேசியிருக்காங்க. இங்கே தாம்பரத்துலயும் ஏதோ ஒரு கடை வச்சிருக்காங்க லேடி, தாவேக்காக்கு ஓட்டு போடணும்னு சொன்னதுக்கு கடையை அடைச்சு உடைச்சிருக்காங்க. ஆமா, அந்த அம்மாவும் இது வந்து இப்போ நியர்பை 1 வீக் தான் நம்ம கரெக்டா இருக்குன்றதுனால இன்னும் அராஜகம் உச்சத்துல தான் இருக்கும். என்னெல்லாம் பண்ண முடியும்? 8000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? இது காசை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? ஜிபே பண்ண முடியுமா? எப்படியாவது அந்த காசை எங்கெங்கயாவது வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் இந்த பையில வச்சு அப்படி இப்படி நைட்ல கொடுக்க முடியுமா? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் ஏதாவது பண்ண முடியுமான்ற பல்வேறு திங்கிங்கள், பல சயின்டிஸ்டுகளோட மூளை இப்போதான் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் பிரச்சாரம் எல்லாரும் வாக்களிப்பது என் உரிமைன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுருங்க. அந்த மாதிரி 8000 ரூபாய் கூப்பன் யாரும் வாங்காதீங்க போலின்னு சொல்லி சொல்லணும் போல, பிரச்சாரம் பண்ணணும் போல. இல்ல இப்ப நம்ம சொல்றது மூலியமா ஒரு 50,000 பேருக்கு ரீச் ஆகும்னு வச்சுங்களேன். ஜென்ரலா சொல்றேன், நம்ம வீடியோ வியூஸை வச்சு சொல்றோம், ஒரு 50,000 பேருக்கு ரீச் ஆகும்னு வச்சுங்களேன். அவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இப்படி ஒரு ஸ்கீம் இல்லை, இதெல்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்தாதான் நடக்கும், அதை வச்சு ஏமாறாதீங்க, அதை வச்சு ஏன் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. எங்க 8000 ரூபாய்க்கு என்னங்க, இந்த ஊர்ல தான் இருக்கும், டிஜிட்டல் உலகத்துல இருக்கும், இந்த நேரத்திலேயே வந்து 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்து ஒரு டீம் ஏமாத்த முடியும்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த இது இருக்கு, இந்த அரசு என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஜெயிக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் அது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு என்ன வேணா போயிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்கன்றதுதான் இப்போ. அதான் எல்லா காலத்திலயும் நடக்குது. இப்போ வந்து திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா, அதை தாண்டி இப்போ வந்து இந்த 8000 ரூபாய் ஸ்கீம் ஃபார்முலா வந்து இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது பெரிய ஆபத்துல தான் போய் வந்து முடியும். அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது இதெல்லாம் வந்து அந்த வீட்டுல கேட்டுட்டு தான் ஒட்டணும். உன் இஷ்டம் இதுக்கு நீ வந்து ஒட்டிட்டு போக முடியாது. அவன் வீடு, அவன் வாடகைக்கு இருப்பான், சொந்த வீடா இருக்கும், அது கூரை வீடா இருக்கும், சின்ன ஓட்டு வீடா இருக்கும், நீ அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் ஒட்டணும். இது நான் இங்க ஒட்டிக்கவா, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு. நீ பாட்டுக்கு நைட்டோட நைட்டா வந்து ஸ்டிக்கர் தானேன்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்காக அவன் பிரிக்காம இருப்பான். அவனுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவன் வீட்டுல விட்டா அவன் பிரிக்க தான் செய்வான், எனக்கு வேணாம்னா பிரிக்க தான் செய்வான், கிழிச்சு தான் போடுவான். லிங்கேஷ் தூக்கி போட்ட மாதிரி கிழிச்சு கொண்டு போய் போட தான் செய்வான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் அப்படி செயல்பட முடியுமே தவிர அவங்க இஷ்டத்துக்கு வந்து முன்ன மாதிரி இல்ல காலம். நாங்க ஒட்டுவோம், நாங்க அப்படிதான், இப்ப நான் அப்படிதான் நடக்குது. ஏன்னா இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, இப்பெல்லாம் தெரிஞ்சிருது, அப்பெல்லாம் தெரியாது, இப்பெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால இந்த 8000 ரூபாய் கூப்பன் மேட்டரை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது இப்போ இல்லை, அந்த ஸ்கீம் அவங்க ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த 8000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் நம்பாதீங்க, அது ஃபேக், அது ஸ்கேம். இந்த 500 ரூபாய்க்கு மொபைல் தரேன்னு சொல்லல, அந்த கதை மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முதல்ல நீ 200 ரூபா முன்னாடி போட்டு விடு, அட்வான்ஸை போட்டு விடு, நான் உனக்கு தரேன் அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடியே அவங்க தானா இதுக்கும். அடுத்து போயிடலாங்களா? அப்பா
ம் அப்பா ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு வந்து இல்லைங்க, இப்போ அவர் மாத்திட்டாங்களா, ட்ரெண்டை மாத்திட்டாங்க. இப்போ என்ன அண்ணன். அண்ணனா? நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க ஏத்துக்காதீங்க, உங்களை யார் ஏத்துக்க சொன்னா? இல்லங்க, மாத்திருக்காருங்க, ஏன் கேளுங்க. அண்ணன்னா துரைமுருகன் அவங்கெல்லாம் வந்து இல்ல 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 இல்ல, என்னன்னு கேளு, காரணம் கேளுங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அப்பா எங்க போனாலும் அப்பா வந்து நம்ம தமிழ் எல்லாரும் வந்து செட் ஆகல, அது வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா இந்த அண்ணனிடம் சொல்லுங்கள், இந்த என் சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இந்த அண்ணன் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படி இப்படின்னு. இப்போ அண்ணன் ஃபார்முலா வந்து சகோதரருக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? இருக்கும், 65 68 மென்ஷன் பண்ணுங்க. அதை சொல்லாம பொதுவா அண்ணன் சொன்னா என்ன பண்றது? இப்ப 45 வயசு இல்ல, இதே 20 வயசுல இருக்கிற பொண்ணு இவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒரு அண்ணனான்னு கேட்க, பெரிய அண்ணன், மாபெரும் அண்ணன், பெரிய அண்ணனா, பெரிய அண்ணன். ஏன் இப்ப அண்ணாத்த படம் பார்க்கலையா நீங்க? ரஜினிகாந்த் வந்து அண்ணன், கீர்த்தி சுரேஷ் வந்து தங்கச்சி மீனாட்சியா? சித்தப்பா வார்த்தை வார்த்தை. வந்துட்ட என் வீட்டுக்கு, வந்துட்ட என் வாசல் வரைக்கும் வந்துட்ட, நீ தொட்டுட்ட, நீ கெட்டுட்ட அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா மிரட்டல் விட்டுருக்காரு. அதை நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி அப்பா அவர்கள் வந்து பகிரங்கமா மிரட்டல் வந்து மோடிஜி அவர்களுக்கு வந்து விட்டுருக்காரு. தொகுதி மறுவரையே நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்க போது 16ஆம் தேதி கூட்டத்தொடர் நடக்க போது. அந்த கூட்டத்தொடர்ல அப்படி ஒண்ணு பண்ண போறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்படி நடக்க போது, தொகுதி மறுவரை போகும். நம்மளோட தென் மாநிலங்கள் இந்த இது ஃபுல்லா இந்த எம்பி சீட் எல்லாமே கம்மியாயிடும். அந்த நமக்கு கேரளாக்கு ஆந்திராக்கு இவங்களுக்கெல்லாம் கம்மியாயிடும் அப்படின்றது கான்செப்ட். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதான், நான் வந்து இல்லைன்னா சொல்ல. அதனால அது முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிமிட்டேஷன் வந்து பாருங்க, அப்படி இப்படின்னு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், சுகர் வந்துருச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, உங்களை இது பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம். ஓகே ரைட்டு, அது வந்து நம்மளுடைய தேவை, நம்மளோட உரிமை, அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அதை அப்போ அவங்க சொல்லவே இல்லை. இவங்களாம் ஒன்று சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு அரசியல் கட்சி அதை ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை அங்கே உள்ள லோக்கலில் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. ரைட், நல்ல விஷயம். நீங்கள் என்னைக்கு என்ன சுட்டு போட்டாலும் நமக்கு பாஜக ஒத்து வராது. நீங்க பாஜக எதிர்க்கிறதுனால மட்டும் பிஜேபி எதிர்ப்பு கிடையாது, நம்ம பிளட்லயே அந்த எதிர்ப்பு இருக்கு. நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க, நானும் ஒத்துக்க மாட்டேன், பாக்குற நிறைய பேர் பிஜேபியை ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சில விஷயங்கள் அவங்க இது பண்றது நியாயமா தெரியும் உங்களுக்கு, ஆனா அதை தாண்டி பிஜேபி அப்படின்றது நமக்கு எப்பவுமே ஒவ்வாமை தான். பிஜேபின்ற ஒரு விஷயம் நம்ம ஊருக்குள்ளார நினைச்சாலும் வர முடியாது. அது ஸ்டாலின் ஆண்டாலும் சரி, எடப்பாடி ஆண்டாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, சீமா விட்டுருங்க. ஓகேங்களா? வேற யார் வந்து செஞ்சாலும் அது நமக்கு ஒத்து வராது. ஏன் எடப்பாடியும் சேர்த்து சொல்றேன்னா, எடப்பாடி நீங்க இப்ப பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அவருக்கு மெஜாரிட்டின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் அவர் ஏத்துக்கவே மாட்டாரு, அவருக்கு தெரியும், ஒத்துக்க மாட்டாரு. இப்போ ஒரு வலுக்கட்டாயத்துல அந்த கூட்டணியில இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த டீலிமிட்டேஷன் தான் நடக்க போதான்றதும் தெரியாது. 16ஆம் தேதி இந்த கூட்டத்தொடருக்கு போனாதான் தெரியும். சரி ரைட்டு, சொன்ன வரைக்கும் எல்லாமே ஓகே. வீடியோ போட்டிருக்காரு, இந்த மாதிரி பாருங்க, அந்த மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும், பிரச்சனை ஆகிடும், அப்புறம் வந்து நாங்களே வந்து போராடுற மாதிரி ஆகிடும். ஓகே டன், எல்லாமே ஒத்துக்கிறோம். 60களில் 70களில் திமுகவை பார்த்தது போல் பார்க்கணுமா? பார்க்குறீங்களா? என் தலைமையிலேயே எல்லாரும் போராட்டம் பண்ணுவீங்க பார்க்குறீங்களான்னா மறுபடியும் எனக்கு அதே டைலாக் தான் ஞாபகம் வருது. 60-70ல காங்கிரஸ் தானே இருந்தது. இல்லைங்க, போராட்டம்லாம் தீவிரமா இருந்ததுல, ஹிந்தி எதிர்ப்பு, அது மாதிரி போராட்ட களம் தீவிரமா மாறும். அப்போ இருக்கிற திமுக காரனை நீங்க திருப்பி பார்க்க வச்சிடாதீங்க. இவரு என்ன போய் வாக்குறுதி என்னைய கேட்காம இவரு போய் என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு? யார்கிட்ட? என்னமோ மக்கள் எல்லாம் நாங்களாம் நடுரோட்ல வந்து, நான் சொன்னேன், நான் நடுரோட்ல வந்து உட்காருவேன்னு நான் சொன்னேன்னா? ஏன் தூய்மை பணியாளருக்காக உட்காரல? யாரு இது சொல்லலங்க, அவரு தமிழ்நாடு மொத்த தமிழ்நாட்டு குடும்பமும் நடுரோட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இப்ப நீங்க போக மாட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இவரு சொல்லி நான் போக மாட்டேன். இல்லைங்க, அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, 60களில் 70கள் இந்த மாதிரி பழைய திமுகவை நீங்க வந்து பார்க்கணுமா அப்படின்னோட மறுபடியும் எனக்கு அந்த சூப்பர் ஸ்டார் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. கூலி என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ற மாதிரி ஒன்று, அந்த மாதிரி வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலை வந்து ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாறி வந்திருப்பாரு, வேற ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பேர் ஏதோ ஒரு இந்த கற்காரா ஏதோ ஒரு பேர் வரும்ல இதுக்கு, அந்த வில்லன் பேரு கூலியில ஏதோ ஒன்று சொல்லுவாரு, இந்த இது போட்ட கூலிங்க எல்லாம் எங்க ஆளுங்க அப்படின்னு மாதிரி
ஒரு டைலாக்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து பழைய திமுகவை பார்க்கணுமா, பழைய பன்னீர்செல்வத்தை பார்க்கணுமா, அதான் பார்க்குறோமே பழைய பன்னீர்செல்வம் அங்கே தான் இருக்காரு, அதான் நாங்கள் பார்க்குறோமேன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒன்று நடந்தால் அது ஒரு பிரச்சனை, எம்பிக்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நடக்க போதா இல்லையான்றது 16ஆம் தேதி தான் தெரியும். அதுக்கான அந்த இது நடக்கும், விவாதம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு. இன்னொரு பக்கம் எலெக்ஷன், இதை வச்சு ஒரு மைலேஜ் ஏற்றிக்க. ஏற்கனவே நம்ம டெல்லி கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஈஸியாக இருக்கு, ஏய் ஜாலியாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வெயிட்டே இல்லையே ஜாலியாக இருக்கிறதேன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பிஜேபி அப்படின்னு சொல்லி அடிச்சு தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ராகுல்ஜி வரல. ஆமா, அதை மறந்தே போயிட்டோமே பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் இப்ப நான் எப்படி சண்டை போட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு நீங்க அதை மறந்துட்டீங்க. ராகுல்ஜி வந்து நமக்காக வந்து அங்க டெல்லியில போராடிட்டு இருக்காரு, அதனால இங்க வர முடியல. அவர் நமக்காக எல்லாம் போராடல, அவர் ஜெனரலா தான் போராடிக்கிட்டு இருக்காரு. அவரே போராடிட்டு தான் இருக்காரு. இல்லைங்க, இது எல்லாத்துலயும் அது அந்த கோர் விஷயத்த மறந்தாச்சு. இந்த மாதிரி பாத்தீங்களா, நாங்க 60-70கள் அந்த மாதிரி வரணுமா, தாங்க மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, ஏங்க மாட்டீங்க அப்படின்னு வரிசையா எதுக்கு முன்னில் அடிச்சிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் ராகுல்ஜி வரல, பிரச்சாரம் இன்னைக்கு என்ன தேதி? 14. இந்த வீடியோ வரும்போது தேதி 15. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 6 நாள் இருக்கு. 15லேருந்தே கணக்கு வைங்க. 15, 16, 17, 18, 19, 20, 21, 7 நாள்ல முடிக்கணும். ஆம் ஆத்மி தலைவர் மட்டும்தான் வராராம், கெஜ்ரிவால். அதுவும் 20ஆம் தேதி வராராம். உறுதியான தகவல்லாம் இல்ல, வரார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதுவும் 20ஆம் தேதி தான் வந்து வராரு. ஒருவேளை இந்த 7 நாள்ல ராகுல் வருவாரா? ராகுல் இது நாள் வரைக்கும் அந்த டயல் பண்ணாலே தமிழ்நாட்டுல இருந்து கால் வந்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாராம் அப்படின்ட்டு போயிடுறாராம். இதுல இன்னொரு விஷயம் சொன்னாரு, ஏமாத்திட்டாங்கப்பா நம்மள வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லி புரோந்தா கோழி போட்டு ஏமாத்தினது. நீங்கெல்லாம் இனப்பெருக்க மண்ணை வேணான்னு சொன்னதுனால தான் நாங்கெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி கம்முன்னு இருந்தா இனப்பெருக்க பெரிய அந்த இது இருந்துச்சு இல்லையா, மக்கள் தொகை நாம் இருவர் நமக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படி இப்படிலாம் சொன்னப்போ அது நிறைய நடந்து. நாங்களாம் கட்டுக்கோப்பா இருந்தா நீங்க திருப்பி வந்து எங்க முதுகுலயே குத்துறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சோமே, அதெல்லாம் எந்த காலத்துல? நீங்க இப்ப கூட்டணியில வச்சிருக்கீங்களே, அப்போ ஒத்துக்கிட்டாரு அவரு. பிஜேபி சொன்னதெல்லாம் செஞ்சோம். பிஜேபி சொன்னது இல்ல, அப்ப சொன்னது வந்து பராசக்தி காங்கிரஸ். இவங்க எதிர்த்தாங்களே பராசக்தியா, சிவகார்த்திகேயன் வச்சு அந்த காங்கிரஸ். இப்ப இவர் யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? அந்த கால காங்கிரஸையும் இந்த கால பிஜேபியையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது ராகுல் வரலன்றதை மறைக்கணும், அட் த சேம் டைம் இந்த எலெக்ஷன் டைம்ல பிஜேபி எதிர்ப்பையும் நல்லா கூர்மைப்படுத்தணும். ஏற்கனவே அது நல்லா கூர்மையா இருக்கு, நம்ம இன்னும் கூர்மைப்படுத்தலாம் இருக்காரு. ஆனா மேல இருந்து பார்த்தா நல்லா தெரியுது அது மொக்கையை போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு. நானும் டிஎம்கேக்கு பவர் ஜாஸ்தி தான்ப்பா. என்னாச்சு? 2 தேசிய கட்சியை எதிர்த்து ஒரு மாநிலத்துல இருந்து என்ன அளவுக்கு ஸ்பீச் ஃபயரா மிரட்டல்லாம் விட்டுட்டு இருக்கு. செல்வ பிறந்தக இங்கே தானே இருக்கீங்க? இங்கதான் இருக்கேன். இருங்க நீங்க தேசிய கட்சி தான்? ஆமாமா, ஆனா லோக்கல்ல தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். தேசிய கட்சி திமுக தேசிய கட்சியா மாறிட்டேன். அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ ராகுல் வரல, அதை வந்து பூசி முழுகணும். அது வராரா இல்லையான்றது தெரியல. ராகுல் வராமலே 175 180 வரைக்கும் போதே கருத்து கணிப்புல. ராகுல்லாம் வந்துட்டு அவ்வளவுதான், 250 தாண்டி இருக்குமா? கண்டிப்பா. ஆந்திரா வரைக்கும் போயிட்டு வந்துருவாங்க. ஆந்திராலையும் போட்டு விடுங்க, 4-5 போட்டு விடுங்க, போய் என்னன்னு எதுவும் போய் பார்த்துட்டு வந்துருன்ற அளவுக்கு. இப்படி கேரளாக்கு போயிக்கலாம் தான் சொல்றேன். கேரளா எல்லாம் சேர்த்து வந்தா போய் வந்துரும் போல. ஒரு 500-600 தொகுதியை ஜெயிச்சிருவாங்க போல மொத்தமா பார்த்தா. அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. மேற்கு வங்க வரைக்கும் கூட போனாலும் போகலாம், வாய்ப்பு இருக்கு. இங்க போனா அடிச்சே துரத்திடுவாங்க இந்த பெண்சிங்கம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ராகுல் வரல. ராகுல் வராததுனால இப்படி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கு இந்த 16ஆம் தேதி கூட்டத்தோட முன்னாடி இழுத்து போட்டு தானே விஜய் மேனிஃபெஸ்டோ விட்டுறாரு. அதுவும் புஷ் ஆயிருமே. ஆமா, எல்லாருமே டிபேட் அதை பத்தி தான். தமிழ்நாடே பேராபத்து வந்து வாசல்ல நிக்குது. என்ன சரி முதலமைச்சரே சொல்றாரு என்ன ஏதுன்னு போய் வாசல்ல போய் பார்த்தா பேராபத்து. என்னங்க ஓட்டு போடுங்கன்றாங்க. கரெக்டா தான் சொல்றாரு பேராபத்து அப்படின்னு. ஆனா கட்சி பேரை மாத்தி சொல்றாரு. வாசல்ல போய் பாருங்க பேராபத்து பேர் அதேதான். இந்த 8000 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க டோக்கனு, அவங்க தான் பெரும் பேராபத்து. இந்த டீலிமிட்டேஷன் ஒரு பேராபத்து தான். அது 16ஆம் தேதி பார்ப்போம் அது வருதா, பேசுறாங்களா இல்லையான்னு. ஆனா பேராபத்துன்னு முதலமைச்சர் சொன்னது உண்மை. ஆனா அது பிஜேபின்னு சொல்லிட்டாரு. அது இல்ல, அது 8000 ரூபாய் ஸ்டிக்கர். அதுதான் சொல்றாங்க, வெளில போய் பாருங்க பேராபத்து இருக்குதுன்னாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு வரிசையாவே இருக்குதே, இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. மெசேஜ் பண்ணுங்க, அப்படியே பாக்குறேன்.
அவங்களுக்கு தெரியுதுல்ல. அப்பாவும் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. இங்கெல்லாம் வர வேலை வச்சுக்க. ஏன் வேலை ஓட்டு கேட்கறது, இவருக்கு விருப்பம் இருந்தா போடு இல்லைன்னா போடாத அப்படின்னு வந்து நியாயமா தானே கேட்டிருக்காரு. ஆமா ஆமா, அவங்களும் நியாயமா தானே சொன்னாங்க வராதீங்கன்னு. அவரை மட்டும் இல்ல, ராஜகண்ணப்பன், அப்புறம் இந்த இதுல லோக்கல்ல இங்க ஆர்கே நகர்ல ரொம்ப ஒஸ்ட். அவங்க கேக்குறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு பேசுறது. அப்பயும் திமுக ஓடு போட்டு திமுக ஓட்டு அது மட்டும் தான் சொல்றது. அப்புறம் கடைசியா போகும்போது கடுப்பாயிட்டுல போடுங்கம்மா ஓட்டு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிச்சு. டிவிகேவை பார்த்து நிஜமாதான் அவங்க ரொம்ப நேரமா இவங்ககிட்ட போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆர்கே நகர்ல. இவங்களும் என்னென்னமோ பேசி பாக்குறாங்க, அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே தெரியல. கடைசியால முடிச்சுட்டு போகும்போது இதுக்கு மேல இது செட் ஆகாது போலன்னு சொல்லிட்டு போடுங்கம்மா ஓட்டு டிவிகேவை பார்த்து அப்படின்னு பொண்ணு சொன்னோன்னு காண்டாயிட்டாங்க. ஓம் சக்தி பராசக்தி சொல்லாம விட்டாங்க. அது சின்ன பசங்களா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இல்ல இந்த விஷயம் இந்த அப்பாவா இருக்கட்டும், ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், நிறைய இப்ப இந்த ஆர்கே நகர்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பயங்கரமான எதிர்ப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. உள்ள வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணா கூட பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு, நீங்க உள்ளேயே வராதீங்க, உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து பிரச்சாரங்கள் இருக்கு. அந்த வேட்பாளர்கள் வந்து இது பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் நடந்திருக்கு. ஆனா அப்பாவெல்லாம் இவங்களெல்லாம் பீட் பண்ணவர். இவங்களாவது கட்சி உறுப்பினர் தான் சொல்றாங்க, அப்பாவே சொல்லிடுவார். அவர் எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருப்பார். அவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியராவோ சாராவோ இருந்தாரு போல. அதனால வந்து ஒரு எப்போ அடிச்சிருவாரு, அதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கிடைச்சா அடிச்சிருவாரு. பெரம்ப வச்சுட்டு ஓட்டு போடுவியா எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு. அந்த மாதிரி கூட பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே ஒருவேளை இல்லைன்னா பெரம்பு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சு, இல்லைன்னா உங்க நேரம் முடிஞ்சிருச்சு நீங்க உட்காருங்க, இதுக்கு மேல நீங்க என்கிட்ட பேசக்கூடாது, நீங்க பேச வந்தது நீங்கங்க, எங்கள்கிட்ட எங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு திமுக அமைச்சர்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு திமுக எம்எல்ஏகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை செய்யல, அந்தந்த லோக்கல் இஷ்யூஸ் எதுவும் சரி பண்ணி கொடுக்கலன்றதுனால அவங்க கோவம்லாம் இப்ப திருப்பி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்ப்போம். இவங்க கிட்டே கேட்கலாம், அவங்கவுங்க ஏரியால வந்து திமுக வந்து வந்ததுக்கு எத்தனை பேர் எதிர்த்து சொல்லுங்க. நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல 8000 கூப்பன் உங்களுக்கும் அதாவது வந்து எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல கோயம்புத்தூர் சைட்லாம் நிறைய பேர் நாங்க இருக்கோம் வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த கூப்பனையா? கூப்பன் வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. நம்பாதீங்க. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2021 ஆட்சிக்கு வந்தோடனே, ஆட்சிக்கு வந்த அடுத்த 11 மணிக்கு பதவி ஏத்தனா 11:05க்கு நீ மணலை வந்து எடுத்துட்டு போ அல்லலாம் அப்படின்னு சொன்னவர் திரு செந்தில் பாலாஜி. அவர் ஒரு கூப்பன் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த கூப்பனை நீங்க வந்து வச்சிருந்து அதை வாங்குவீங்கன்னா, ஒருவேளை அது நீங்க உண்மைன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களை அறியாம, இல்ல அவர் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நீங்க நம்புறீங்கன்னா அது உங்களுடைய மனநிலையை தான் கேட்கணும். அப்படி மாதிரி இருந்தா சொல்றேன். தெரியல, எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவங்க கையில வாங்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கையில வாங்கணும், இந்தடி மாதிரி வாங்கிட்டு சொல்லணும். இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன்னு சொல்லி இந்த படி இப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றத சொல்லணும். சொன்னாதான் தெரியும். நம்ம இப்ப பணம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க, இங்க இது போடுவாங்கன்றதை தாண்டி பணம் கொடுத்தா கூட வேணாங்க உன் பணம் எனக்கு தேவையில்லைங்கன்னே அனுப்பி விடுறது நல்லது. எவ்வளோ போச்சு உண்டியல்ல போட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த காசை திருப்பி அனுப்பி விட்டுருங்க. ஜேம்ஸ் வசந்த் ஸ்பேரிங் கூப்பிட்டுருக்காரு விஜயா. நீ எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க மட்டும் சொல்றேன் பாதி. விஜய மட்டுமா? ஏன்னா எனக்கு ஒரே மனுஷன் தான்டா, எத்தனை பேரை ஸ்கேரிங் கூப்பிடுவீங்க அவரு? ஆமா, விஜய் போனா தானே திருவிழா மாதிரி இருக்குது, சீமான் போனா திருவிழா மாதிரி இருக்கா, எடப்பாடி போனா திருவிழா மாதிரி இருக்கா, உதயநிதி போனா திருவிழா மாதிரி இருக்கா? உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாரு. அவர் அந்த சர்க்கிள்குள்ள பிரச்சாரம் பண்ணும்போது, வேன்ல இருந்து பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய பேர் இருக்காங்க, கை காட்டுறாங்க, குழந்தைய தூக்கி கொடுக்குறாங்க. ஓடி வராங்களா? இல்ல. அந்த வேனுக்காக அவருக்காக ஓடி வராங்களா? அவர்கிட்ட அந்த மாலையை தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்களா? அவருக்கு ஒரு பொம்மையை தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்களா? மாலையை இல்லைங்க, நினைப்பாங்க. அது வேணாம். இல்ல இல்ல இல்ல, அது வேண்டாம். மாலையை தூக்கி போடணும், அந்த மாலையை அவர் வாங்கி கழுத்துல போட்டுக்கணும்னு நினைப்பாங்களா? அவருக்கு அந்த துண்டை தூக்கி போட்டு ஒரு கழுத்துல போடணும்னு நினைப்பாங்களா? அவர்கிட்ட இருந்து அந்த துண்டை வாங்கணும்னு இப்படி ஒரு இது இருக்குல்ல. இது ஒரு ரசிக மனப்பான்மையாவே இருக்கட்டும். ஏதோ ஒரு வகையில அவர் அதை ஈர்க்கிறாருல, ஏதோ ஒரு வகையில இந்த அரசியலுக்குள்ளார அவர் வந்துட்டார்ல. இவர் என்ன கேட்டார், ஜேம்ஸ் வசந்தன் என்ன கேட்டாருன்னா, அந்த இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவருக்கு என்னங்க தெரியும், அவர் மட்டும் ஜெயிக்கணும், விஜய் மட்டும் ஜெயிச்சு அவரை வந்து சட்டசபைக்கு அனுப்பணும், அவரை வந்து எல்லாரும் ராகிங் பண்ணுவாங்களாம். யாரெல்லாம் சொல்றது? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்,
இந்த மாதிரி ஜேம்ஸ் வசந்தன்கள், சேரன்கள், திமுகன்னு சொல்லிட்டு போயிருங்க. கேளுங்க எல்லாரும் இருக்காங்க இதுல, இவங்க மட்டும் இல்ல. ஆமா. சேரன்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உள்ள கொண்டு போய் விட்டா அப்பாவை வந்து ராகிங் பண்ணிடுவாராம், கலாச்சிருவாராம். நான் அவ்வளோ கேனையா என்ன? 30 வருஷம் ஒருத்தன் சினிமால இருந்தா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நீங்க இத்தனை வருஷம் சினிமால இருக்கீங்க, ஒரு இடமும் தெரியாதுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தோட இருங்க. அவர் வந்து இப்ப கலைஞர் டிவில இருக்காரு. கலைஞர் டிவில தமிழோடு விளையாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு. இந்த தமிழோடு விளையாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றதுனாலயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுமா? உங்களை மாதிரியே ஒரு கலைஞர் தானே, நீங்களும் ஒரு கலைஞர் தானே. நீங்க சினிமாவில மியூசிக் போடுறவர், உங்களுக்கு மட்டும் என்ன அரசியல் அறிவு இருந்துற போது? அவர் கேட்பாராம், இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இதுக்கு எப்படி பண்ணுவீங்க, இந்த அமைச்சருக்கு என்ன பண்ணுவீங்க, இதுக்கு யாரும் அமைச்சரா போடுவீங்கன்னு. 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டவனுக்கு தெரியாதா? யாரை உட்கார வைக்கணும், அவன் கட்சி நடத்துறவனுக்கு தெரியாதா? அப்படியே அவனுக்கு தெரியாமலே இருந்துட்டு போமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? ஜெயிச்சிருவார்ல, அதுதான் மக்களை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கா இவங்களுக்கு. ஏன் உதயநிதி பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் பச்சை பச்சையா புழுவுனாங்களே. எங்க அப்பா வந்து அவரு சொன்னாரு, வரமாட்டாரு, என் பையன் அரசியலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னாரு. உதயநிதி ஸ்டாலின் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு. வந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ கொடுத்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் அமைச்சர்லாம் ஆகவே மாட்டேன்னு சொன்னாரு. அமைச்சர்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் துணை முதலமைச்சர் ஆகவே மாட்டேன்னு சொன்னாரு. துணை முதலமைச்சர் ஆகுவீங்களான்னு கேட்டதுக்கு வலுத்திருக்கிறது பழுக்கவில்லைன்னு சொன்னீங்களே. அதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் வதந்தின்னு சொன்னீங்களே. இப்ப எல்லாம் சாதிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது நீங்க தானே. அப்படி என்ன, அப்படி பார்த்தா கூட உதயநிதிக்கு இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு, நீங்க அவர் வந்து துணை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்கல்ல. நம்ம கேட்கல, நான் கேட்கல, மத்தவங்க கேட்கறாங்கல்ல, மக்கள் கேட்கறாங்கல்ல, ஜெனரல் ஆடியன்ஸ் கேட்கறாங்கல்ல. இப்ப திமுக யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அது பழக்கி போச்சு. அதுதான் சொல்லிட்டாங்களே, நமக்கு இந்த குடும்பம் தான் ஒத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஜேம்ஸ் வசந்தன்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அதாவது அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அது அமீரா இருக்கட்டும், ஜேம்ஸ் வசந்தனா இருக்கட்டும், சேரனா இருக்கட்டும், நீங்க எல்லாம் ஒருத்தரையே ஏன் டார்கெட் பண்றீங்க? நீங்க அரசியல் பண்ணுங்க. அதான் சொல்றேனே, இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அந்த ஃபீல்டுலயே இருந்துகிட்டு அப்படியே இருந்துடணும். அவன் இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து அரசியலுக்கு வந்தா பிரச்சனை இல்லை, ஒரு டாக்டர் அரசியலுக்கு வந்தா பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு ஆக்டர் அரசியலுக்கு வந்தா பிரச்சனை பண்ணுங்க. எதுல பண்ணணும்னு பண்ணுங்க. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன? அப்போ நீங்க விஜய் ஆட்சி அமைச்சிருவாருன்னு நம்புறீங்க. நீங்க ஆட்சி அமைச்சிருவாருன்னு நம்புறதுனால தானே இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. உனக்கு இதுல இது எப்படி அமைச்சரை போடுவேன், அதுல எப்படி அமைச்சரை போடுவேன்னு. அப்படியே ஸ்டாலினை நவுத்தி விடுங்க, உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல வைங்க. வச்சிருவாரா? இப்ப எல்லாம் தெரியுமா? இப்போ விஜய்க்கு வந்து சொல்லி கொடுத்து படிக்கிறாரு. விஜய் வந்து எழுதி கொடுத்து ஏதோ ஒரு கோமாளி, அப்படிதான் சொன்னாரு அவரு, ஏதோ ஒரு கோமாளி எழுதி தரானா அதை வந்து அவர் வந்து படிக்கிறாராம். இடஒதுக்கீடுனா என்னன்ற புரிதலே எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. இப்போ இடஒதுக்கீடுக்கான புரிதல் அவருக்கு வந்திருக்கும்ல, அவருக்கு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். அவருக்கு இந்த அரசியல் பண்ணதுல அவருக்கு வந்திருக்கும் நான் நம்புறேன். அப்ப அது விஜய்க்கு வராதா? அதான் சொல்றேனே, விஜய வந்து தனியா வந்து சட்டசபையில உட்காந்துருவாராம். அப்புறம் நம்ம ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னாரு, விஜய் வந்து போவாராம் சட்டசபையில தனியா. அப்ப சிஎம் வந்து வரும்போது புரோட்டோகால் படி விஜயை தள்ளி விட்டுருவாங்க. இப்போ அப்படின்னு விஜய் வந்து அசால்ட்டா தள்ளி விட்டுருவாங்களாம். அப்புறம் போனதுக்கு அப்புறம் அவர் போய் பக்கத்துல சட்டசபையில உட்காந்துருப்பாராம். உட்காந்துக்கும் போது பக்கத்துல, அப்புறம் நான் வந்து எப்படி இருக்கீங்க, என்ன பயங்கரமா ஜெயிப்பீங்கன்னு நினைச்சேன், ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் 40,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாராம். இதெல்லாம் இவங்களுடைய ஆசை, இப்படி நடக்கணும். ஆயுத எழுத்து படம் பார்த்துட்டு அதான் இல்ல, அப்படி நடக்கணும். விஜய் வந்து அப்பாவுக்கிட்ட அசிங்கப்படணும், பக்கத்துல உள்ள எம்எல்ஏ அடிக்கணும், மூக்குலயே குத்தணும், ஏஞ்சி போடான்னு சொல்லணும், சட்டையை பிடிச்சி தரன்னு அங்க இருக்கிற அந்த கவாலியா யாரோ ஒருத்தர் இந்த பாதுகாப்பு இருப்பாங்க அவங்க இழுத்துட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய ஆசையுடைய வெளிப்பாடு. இப்படி எல்லாம் பண்ணணும், மொக்க பண்ணி உட்கார வைக்கணும், உதயநிதி ஸ்டாலின் எழுந்திரிச்சோன்னா விஜய் அப்படி உட்கார வைக்கணும் அப்படின்னு, விஜய் தனியா போய் சிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. ஒரு மனுஷன் எலெக்ஷனே நடக்கல, அதுக்குள்ள ரவுடிசத்தை ஸ்டார்ட் பண்ண. அதான் இப்போவே அந்த கற்பனைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை விஜய் மட்டுமே ஜெயிச்சு அந்த சட்டசபைக்கு போனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. அப்போ அது வேற மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? அதாவது அப்படி ஒன்றும் மக்குத்தனமா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு போய் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இப்ப என்ன நடக்குது, யார் என்ன நடக்கும், என்ன கேள்விகள் வரும், நம்ம தொகுதிக்கு நம்ம என்ன கேட்கணுன்ற கேள்வி. என்னங்க போய் குவிஸா விளையாட போறாங்க,
அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லுனா சொல்ல போறாங்க? அது சொல்ல மாட்டாங்க. விஜய் ஒரு தொகுதியோட எம்எல்ஏவா போறாருன்னா தன் தொகுதிக்கு என்ன வேணும்ன்றத கேட்பாரு. ஒரு தொகுதி இந்த எம்எல்ஏக்கு இந்த நிதியை ஒதுக்கி இருப்பாங்க. அந்த நிதி அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்கிட்ட தான் இருக்கும், அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருக்கும். அந்த நிதின்றது எம்எல்ஏக்கு வராது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் போகும். அவர்கிட்ட இருந்து தான் நிதி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இப்படி ஒரு இது வேணும், எங்களுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி வேணும், காமன் டாய்லெட் வேணும் அப்படின்னு மக்கள் வந்து இதை எழுதி கொடுத்தாங்கன்னா அது வந்து எம்எல்ஏ கிட்ட போகும். எம்எல்ஏ கொண்டு போய் ஆட்சியர்கிட்ட கொடுப்பாரு, இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அது ஓகேவான்னு விசாரிப்பாரு. விசாரணை தான் ஆமா தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே நிதியை ஒதுக்கி செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது விஜய்க்கு இது கூட தெரியாம விஜய் அரசியலுக்கு வந்துருவாரா? ஆனா இது எவ்வளவு வன்மம் இருந்தா இவங்க இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க பாருங்க. அடுத்து சேரன், அவர் வந்து விஜய் டைரக்டா அவர் டார்கெட் பண்றாரு, அவருடைய எக்ஸ் தளத்துல நான் பாக்குறேன் டார்கெட் பண்றாரு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அபரிமிதமான ஆதரவு கொடுக்கிறாரு. தப்பு கிடையாது, அவருடைய விஷயம் அது பண்ணலாம். கற்பனையில இருக்கிற மாதிரியே இருக்கு. கற்பனை தான், அவங்க எல்லாருமே கற்பனையில வாழ்றவங்க தானே. அவர் வந்து சொல்லும்போது எல்லாரும் வந்து நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு போ அப்படின்னு காட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்களாம். அதனால போக டேய் கருமம் பிடிச்சவங்களா, நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிற அளவுக்கு ஒரு தகுதியான கட்சி தமிழ்நாட்டிலேயே இல்ல. ஆமா இல்லதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வச்சிருக்காங்க. திமுக லாட்ரி மார்ட்டின் குடும்பத்துல நிதி வாங்கி தேர்தல் சந்திப்பாங்க. அதிமுக அதுவும் அது ஒரு இதுல நிதி வாங்குறாங்க. ஆனா அது ஒரு மாதிரி ரன் ஆகுது, அவங்கள்ட்டே நிறைய இருக்குது, அவங்களுடைய பார்ட்டி ஃபண்டே இருக்கும். விஜய் அவருடைய சம்பாத்தியத்துல இப்ப கட்சி நடத்திட்டு இருக்காரு, ஆதவர்ஜனா கூட இருக்காருன்னு வச்சுப்போம். ஆதவர்ஜனாவும் செலவு பண்றாரு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஓரளவுக்கு வெல் செட்டில்டா இருக்காங்க. நீங்க உடனே கேட்டா மக்கள்கிட்ட இருந்து வாங்க அப்படின்றீங்க. சரி ரைட்டு ஓகே, 234 தொகுதியிலையும் வந்து எல்லாரும் போய் வந்து சட்டசபையில வந்து உட்கார்ந்துருமா, இப்படியே வாழுங்க, இருங்க 2091 வரைக்கும் நீங்க இப்படியே இருங்க. இல்ல இதெல்லாம் பார்த்து பேசுறாரு அவங்க தலைவர், கட்சி தலைவர் ஒவ்வொரு இதுலயும் மாத்தி மாத்தி பேசுறாரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் பேச மாட்டாரா? அண்ணே நீங்க உங்க கொள்கை மேலே உங்க சித்தாந்தம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா ஒரு சில நேரம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களோட அரசியல் நீங்க கரெக்டா பண்ணுங்க, விஜய் எதிர்க்கிறது மட்டுமே அரசியலா வச்சுக்காதீங்க, பேசலாம்ல. அது சேரன் மாதிரி தான் பதில் சொல்லணும் நான். அந்த கருமம் பிடிச்சவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. கேட்டா இடும்பவனம் கார்த்தி நல்லா பேசுறாரு, சாட்டை துறைமுருகன் அருமையா பேசுறாரு, அந்த பொண்ணு அப்படி பேசுச்சு, இந்த பொண்ணு இப்படி பேசுச்சு, தலைவர் வந்து இப்படி கொள்கையோட வாழ்றாரு. கொள்கையோட மட்டும் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தான் கட்சி நடத்தணும், அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தான் மக்கள்கிட்ட போய் சேரணும். இங்க பேசுறது ஒண்ணு, இங்க செய்யறது ஒண்ணு, இங்க போய் முடியறது ஒண்ணு. அப்படின்னா அந்த கட்சி அப்படிதான் இருக்கும். இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலேயே அது ஜெயிக்காது. அது தெரில சொன்னா அது நம்ம ரொம்ப ஏதாவது சொல்ற மாதிரி. இல்லை நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல, அந்த கட்சி நமக்கு அது வந்து குறை சொல்ல, அவங்க சித்தாந்தம்ல என்ன சொல்லி வந்தாங்களோ அது இன்னைக்கு எதுவுமே பண்றது இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. விஜய் ஒழியணும், விஜய் அழிக்கப்படணும், விஜய் நடு ரோட்ல போய் சாகணும், விஜய் லாரி விட்டு ஏத்தணும். இல்லை நாம் தமிழர்ல இருக்கிறவங்களே நான் சொல்றேன், நான் கொள்கை இது எங்களோட இது தமிழ் தேசியம் அது இதுன்னெலாம் பேசுறோம்ல, ஆகுனா வீரமா கையை மட்டும் தூக்க தெரியல, உங்க தலைவன் என்ன பண்ணிருக்கான்னு முதல் போய் கேளுங்க, என்ன பண்ணலன்னு கேளுங்க. இல்லைங்க அது ஒரு எனக்கு ஒரு மாதிரி அது எப்படி சொல்ற, கோவம்னு சொல்லவும் முடியல, இல்ல அது எப்படின்னு சொல்ல முடியல. உடனே அப்படியே வீரம் பொங்க கையை மட்டும் வேகமா தூக்கிடுறாங்க. தலைவன் என்ன பண்ணிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு. பேசுறதெல்லாம் நிறைய பேசியிருக்காருங்க, செஞ்சதுதான் எதுவும் கிடையாது. உருப்படியா ஏதாவது பேசியிருக்காரா? உருப்படியா பேசுவாருங்க, அப்ப பேசினாருங்க, இப்ப சொல்றேன் உருப்படியாதான் பேசுவாரு. இதுல வேற நேரத்துக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க சொன்னது வந்து எல்லாமே சாத்தியம், எதுவும் சாத்தியம் அப்படின்றப்போ நாம் தமிழர் இதுவும் வந்து சாத்தியம் தானே இருக்காங்க. சாத்தியத்துக்கும் நாங்க சொல்றதுக்கும் வேற வித்தியாசம் இருக்கு. சாத்தியம் வேற, இது வேற, அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுங்க. யதார்த்தத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, அதுதான் சொல்றோம். வேற இதுக்கு மேல அதுதான் நான் சொல்றேன். இப்ப எல்லாருக்குமே விஜய் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காரு. நான் என்ன சொல்றேன், விஜய் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, கண்ணை மூடிட்டு ஒரு முட்டு கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. நீங்க திருநதி வாங்குறீங்க, இவ்வளவு இது இருக்குது, உங்க ஆடம்பரமான வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, கேட்டா வீட்டுக்கு வாடகை அது கொடுக்குறேன்றாங்க, எல்லாமே நிதி காசுல இருந்து கொடுக்குறாங்கன்னு எவ்வளவு முட்டு கொடுப்பீங்க நீங்க?
கொடுப்போம், முடிந்த அளவுக்கு கொடுப்போம், அவ்வளவுதான். தமிழர்ன்றதுனாலயா? அவ்வளவுதானே. இன்னும் 2 இருக்குது. என்னது? அது சொன்னா பைத்தியம்னுவீங்க. அது பைத்தியம் தான். தனியா பைத்தியம். ஆமா, தனியா போனதுனால தான் அது பைத்தியம். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கதானே போக முடியும். எங்கு தொடங்கும் எங்கு முடியும். அது ஏதோ இதுல சிலுக்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, மெரினா ஜல்லிக்கட்டு இல்ல போராட்டம், இது ஒரு புல்லுக்கட்டு போயிருக்கு. இந்த பக்கம் அணில் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பக்கம் போட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு உன்னை அப்படியே வாரி அப்படிதான் நம்ம மாத்திட்டாங்களோ. அதுதான் இந்த பைத்தியம். இந்த பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போறது இந்த பக்கமோ, இந்த வாக்கு போடுறது இந்த பக்கமோ எடுத்துட்டு வராம மாத்தி எடுத்துட்டு வந்துருச்சு போல. அண்ணே நான் வரேன்னே, இங்க காணாத, அங்க போச்சா இல்லையா அந்த பக்கம்? எங்க நான் வந்துட்டேன் பிரச்சாரத்துக்கு, அவ்வளவுதான். அது அன்னைக்கு போறான்றதுக்காக இது சும்மா போய் உடான் சொல்றதுக்காக போயிருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அங்க சொல்லிருப்பாங்க வாரி துண்டு போடுவோம்னு. அதனாலதான் தனியா போயிருக்கு. கூப்பிட்டுருக்கோம் ஒரு 10 பேராவது வாங்கப்பா, தனியா போகும், கூச்சமா. அது மேல முறைகேடுல இருக்கிறது உண்மைதான் போலியே. அந்த கிட்னி மேட்டர்ல அது நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய டீடைல்ஸ் பத்தி கேட்டுக்காததுனால பெருசா பண்ணல. ஆனா அது நிறைய பேர் சொல்றாங்க சம்பவம் பண்ணிருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிருக்கோம், அது வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது பத்தி பேசுனதுக்கு கூட டிஃபென்ஷன் கேஸ் போட்டு 2 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் எடுக்கும். எனக்கு வந்து நல்ல பெயர் இருந்துச்சு சமுதாயத்துல. யாருக்கு? அதுக்கா? ஆமா, அத பேச்சுனால என்னை கெடுத்துட்டீங்க, உன்னால மரியாதையை போச்சு சமூகத்துல எனக்கு, அதனால எனக்கு 2 கோடி ரூபாய் கொடுங்க. உன்னால மானமே போச்சு தமிழ்நாட்டுக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியல, இது உனக்கு மரியாதை போச்சுன்றது உனக்கு பெரிய கேடா தெரியுதா? ஆமா இல்ல, எனக்கு அது போச்சு எங்கேயாவது போய் தொலையுது, அது நமக்கு பஞ்சாயத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பைத்தியம், அந்த பைத்தியம் யாருன்றது எக்ஸாக்டா சொல்லிடுங்க, பேரை சொல்லாதீங்க, யாருன்றத சொல்லிடுங்க. ஜல்லிக்கட்டு, அதுதான் நான் சொன்னேன். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கோம். அது என்ன பண்ணுச்சு, இந்த பக்கம் அந்த போர்டை மாத்தி எடுத்துட்டு போச்சுல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. பெண்கள்னு யாரெல்லாம் மென்ஷன் பண்றாங்கன்னா இவங்க காஞ்சனா கேரியர், பச்சோந்தி, உங்க ஸ்டைல்ல சொன்னா பச்சோந்தி, இதுங்களுக்கு எல்லாம் பெண்கள், இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லையா? ஓ, அததான் பெண்களுக்கு திமுக இருந்தா எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இன்னும் இவங்க வரல, பெண் சேகர் பாபு இன்னும் வரல. வந்திருக்காங்கல்ல, வந்திருக்காங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கேட்டகரியில இன்னும் வரல, பாதுகாப்பு இல்லை. அப்ப அவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு இல்லைன்னு இன்னும் வரல. இவங்க எங்க, அவங்க எங்க? ஆமா, பிரேயர் ஆக போறாங்க, மேயர் ஆக போறாங்க. அவங்க அது வேற ஒரு டாக் போயிட்டு இருக்குது. இல்லையே, யாரோ சொன்னாங்களே மேயர் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? இல்ல, ஆட்சிக்கே வாய்ப்பு இல்லையா? எங்க வாய்ப்பு இருக்கு? இன்ப நிதியை கொண்டு போய் மேயரா உட்கார வைக்க போறாங்களாம். ஓ, ஜெயக்குமார் சொன்னாரு. போட்டு இன்ப நிதி அடுத்தது எப்படி மேயர் அடித்தரத்துல இருந்து. சரி 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 சரி, எப்படி அப்பாவை இப்போ தாத்தா மாதிரி. ஆமா, ஸ்டாலின் அவருக்கு தாத்தா தானே, இன்ப நிதிக்கு ஸ்டாலின். நீங்க தாத்தானே அவருக்கு போயிட்டேன். அவரு இல்ல, அந்த தாத்தா எப்படி இவர் ஆக்குனாங்களோ, பையன் ஆக்குனாங்களோ, இந்த தாத்தா நமக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இன்பநிதியின் தாத்தா. சரிங்களா? அவர் பெண்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இன்பநிதியின் தாத்தா வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்கலாம். அவர் அப்படிதானே வந்தாரு, மேயர் அப்படி இப்படிதானே வந்தாரு. அதே மாதிரி வந்திருக்காரு. அதுவும் போச்சா? அது எப்படி, அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அனில் போட்டோ போட்டுச்சு. டேய், திமுக நிர்வாகியால 2 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டுச்சு. இதே மாதிரிதான் விளாத்தி குளத்துல +2 படிக்கிற பொண்ணு கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கு. விமானத்துல, எங்க விமானத்துல, பிளைட்ல ஏரோஸ்டர்ட்ட போய் பாலியல் அத்துமீறல், தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கண்டது, பாலியல் அத்துமீறல். இப்படி பண்ணது எல்லாம் இந்த ஆட்சியில, இவங்க கட்சியில எவ்வளவு நடந்திருக்குது. கர்ப்பிணி பொண்ணை எட்டி உதைச்சது, கர்ப்பிணி அந்த லேடி எட்டி உதைச்சது, இப்படின்னு நடந்தது எல்லாம் இவங்க ஆட்சியில, இவங்க கட்சிக்காரங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அனில் போட்டோ போட்டு வந்து நிக்குது. நீ அனில் போட்டோ போட்டிருக்க கூடாது. உண்மையான அனில்கிட்ட போய் வேலையை காட்டி இருக்கோம். போது முடிச்சிடலாம் நம்ம. இன்னும் நாளைக்கு
மேனிஃபெஸ்டோ வந்துருச்சுன்னா பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு